ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எதை நம்ம சந்திக்கணும்னு இருக்கோமோ அதை கண்டிப்பாக சந்திச்சே தீரணும். அது எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில். அந்த மாதிரி மக்களுடைய கர்ம வினையும் அவங்க இந்த பூமியில் வாழ வந்த நோக்கத்தையும் நிறைய நேரங்களில் புரிஞ்சுக்கிற மாதிரியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்குறதுக்கு சில பேர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ திருமணம் பொருத்தத்தையே பார்க்குறது இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் திருமணம் பொருத்தத்தை பார்க்குறதில்ல. நான் ரொம்ப அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நெருங்கிய நண்பர்கள் கூட அவ்வளோ நான் சொல்கிறதில்ல. ஏன்னா திருமண பந்தம் சொல்கிறது இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை யாரும் எந்த நேரத்திலும் மிகச்சரியாக தெளிவாக சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை சொல்லக்கூடிய ஆச்சாரியாருக்கே வருது. அதனால நான் சொல்கிறதில்ல. அதை என்ன சம்பவம்னா, பொதுவாக ஐயா கிட்ட கேட்கும் போது எல்லாமே அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்க்க சொல்லுவார். இதை பாரு அப்படின்பார். நான் அதை வெளியே சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த பெண் உயர் அதிகாரியோட ஒரு பெண். அவருடைய கணவர் இப்போ திருநங்கையாக இருக்கார். சில சம்பவங்கள் நம்ம என்னதான் தடுத்தாலும் அது விடாதுங்க. நம்மளே பார்க்கக்கூடிய எண்ணெயுமே ஆஃப் பண்ணி உட்கார வச்சிரும். ஏன்னா அவங்க திருமணம் பொறுத்ததுக்கு அந்த பெண்ணுடைய தந்தையார் என்னை அணுகி கொடுக்குறாரு. அவருடைய பெண்ணுடைய ஜாதகம் ஒரு 4 ஆணுடைய ஜாதகத்தை கொடுக்குறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த 3 பேர் ஓகே, இந்த ஒரு பேர் மட்டும் வேண்டாங்க. இல்லை அவங்க கூட தான் நாங்கள் சம்மந்தம் பண்ண போகிறோம், நீங்கள் டைமை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லைங்க இது சரியாக வராது, இது உங்களையும் உங்கள் பெண்ணையும் மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இது சரியாக இருக்காது அப்படின்னு. இல்லை நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு. சரி இறைவன் விட்ட வழி அப்படின்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழித்து லைனில் வந்தாங்க. ஐயா நீங்கள் இதை பார்த்து சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. நான் சொன்னேன், அம்மா நீ பார்க்குறது வெறும் ஒரு உருவத்தை மட்டும்தான், ஆனால் மனோரீதியாக சரியில்லை, நீங்கள் வேணால் கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஐயா கிட்ட உட்காந்து அவ்வளோ புலம்புறேன். நான் சொல்கிறேன், ஐயா ஒரு ஆண்மகனுக்கு எது செயல்படக்கூடாதோ, எந்த உணர்வுகள் வரக்கூடாதோ அந்த உணர்வுகளை கிரகங்கள் காமிக்குது. இது எதனால, ஏன் இப்படி? அவர் சொன்னார், இந்த பெண் அவனை தான் திருமணம் செய்துக்குவாள். ஏன் அப்படின்னா முற்பிறவியில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண் அந்த ஆணை மிகவும் கொடுமைப்படுத்தி அவருடைய தற்கொலைக்கு வந்து இவள் முக்கியத்துவம் கொடுத்தாள், காரணமாக இருந்தார். அதனால் இந்த பிறவியில் எப்படி பாரு இறைவன் பாருங்கள், அதே மாதிரி இந்த பெண்ணை பெண்ணாகவே பிறக்க வச்சு அவனை ஆணாக பிறக்க வச்சு பெண்ணாக நடவடிக்கையை கொடுத்துருக்கான். அப்போ இன்னும் காயத்துக்கான சம்பவத்தை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவருடைய தந்தையார் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப கண்ணீர் மல்க சொன்னார். அப்போ சொன்னார், நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, என் பெண் ஒரு விஷயம் சொன்னால் என்ன, அவர் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கா, மற்றபடி வந்து சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. கல்யாணமாகி வெறும் 3 மணி நேரத்தில் பிரிந்த உறவுங்க, வெறும் 3 மணி நேரம் தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பெண் வீட்டுடைய பெட்ரூம், அந்த பெண்ணுடைய பெட்ரூம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெளியே வர்றதுக்கு யோசிக்குது. யாரை பார்த்தாலும் வந்து ஒரு எரிச்சல், மனநிலையே ஒரு மாதிரி சிதைஞ்சு போச்சு. நான் அப்போவே சொன்னேங்க, நீங்கள் கொடுத்த 4 ஜாதகத்துலேயுமே 3 ஜாதகத்தில் ஓகே, அந்த ஒரு ஜாதகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது எப்படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்? அது ஆணாக இருந்தாலும், ஏன்னா அவங்களுடைய கர்மம் அந்த ஹார்மோன் சேஞ்சஸை மிக தெளிவாக கிரகங்கள் நம்மளுக்கு சொல்லும்.
ரொம்ப ஒரு வருத்தம் அடைஞ்சு ரொம்ப ஒரு ரொம்ப 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 ஒரு வருத்தமான ஒரு நியூஸ். இந்த விஷயம் சொல்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா நேரங்களும் திருமணம் உறவுகளும், திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஜெயிப்பதில்லை. யார்கிட்டயாவது ஏதோ ஒரு குறைகள் இருக்குங்க. இல்லாம இருக்கவே இருக்காது. அதையெல்லாம் சகித்து போறக்கூடிய விஷயத்த தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயத்த அந்த அந்த ஜாதகத்துல விட பிரசன்னத்துல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுச்சு. இந்த பையன் எப்போ திருமணம் செஞ்சுக்கிறானோ, அதுக்கப்புறம் தான் இவன் முழு திருநங்கையாக மாறுவான்னு சொல்றது தெளிவாக தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு மனம் கஷ்டம், மனக்குமுறல், அந்த பெண்ணுடைய வேதனை, எவ்வளோ எடுத்து சொன்னாலும் நம்ம மக்கள் இதை புரிந்து கொள்ளவே மாட்றாங்க. ஐயாகிட்ட கேட்கும்போது, ஐயா இப்படியெல்லாம் ஒரு ஒரு கரும வினை அதான் சொன்னேன். யார் யார் முற்பிறவில என்ன சம்பாரிச்சானோ, அது எல்லாமே இந்த பிறவில் அவன் வந்து அனுபவித்தே ஆகணும். அதுக்குத்தான் அந்த பிறவி இவனுக்கு குடுக்கப்படுது. கிட்டத்தட்ட ₹15,00,000 செலவு பண்ணி, அந்த திருமணத்த நடத்தி வச்சிருக்காங்க. அந்த ஆணுடைய வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அதை இவருடைய ஆக்டிவிட்டீஸ சரியா புரிஞ்சுக்க முடியல. அவர அதட்டி, அதாவது அந்த மாரி பாலுணர்வுகள் மாறும்போது தான் அவங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுடணும். நெறைய திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர் ஆதரவு இல்லாம தவறான விஷயங்களுக்கு போறாங்க. உழைத்தும் இன்னும் நான் திருநங்கைகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்றது தான் என்னுடைய இந்த காணொளி வாயிலாக அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறது ஒண்ணு. உணர்வு ரீதியாக மாறினவங்களுக்கு உணர்வு ரீதியான நட்புகளும், அன்புகளும் நம்மளுக்கு அவங்களுக்கு குடுக்கணும். இந்த சம்பவம் மூலியமாக பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, எல்லாமே இறைவனால் ஏற்பட்ட விஷயங்கள் தான். இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவனே பிரதானவன். முற்பிறவில அந்த பெண் செய்த பாவத்துக்கு இப்பிறவில கிடைச்சது. ஆனா முன்கூட்டியே நம்ம அத கிரகிச்சு சொன்னாலும், அதை விதி கேட்க விடுறதில்ல. என்ன பண்றது? கர்மா ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. இந்த சம்பவம் மூலியமாக சில நேரங்கள்ல, சில சம்பவங்கள்ல நம்ம காது குடுத்து கேட்கும்போது, அதுலேருந்து ஒரு ரெமிடி கிடைக்குது. சரி, எல்லாம் இறைவன் பகவான் விட்ட வழிதான். தொடர்ந்து பேசும் நெறைய விஷயங்கள பத்தி இன்னைக்கு இந்த சம்பவத்த உங்ககிட்ட பகிர்ந்து எனக்கு இந்த சம்பவம் சொல்லும்போது கொஞ்சம் மனம் இறுக்கத்தோட தான் நான் பேசுறேன் இந்த சம்பவத்த. அதே மாரி நீங்க ரோட்ல திருநங்கைகள பார்க்கும்போது, உங்களால முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யுங்க. சாப்பாடு வாங்கி குடுங்க. ஆறுதலாக அவங்க கூட ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க. அவங்களெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய விஷயம். அவர்கள நம்மளுடைய உறவாக நினைத்து நம்ம பழகணும். தொடர்ந்து பேசுவோம் நெறைய விஷயங்கள பத்தி. எல்லாரும் கமெண்ட் பாக்ஸன்ல அர்த்தநாரீஸ்வரர் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் பதிவு செய்யுங்க. என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என்னுடைய உணர்வுகளாக இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த இணையதளம் மூலியமாக எனக்கு வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள பத்தி. வணக்கம்.